விளக்கு பூஜைக்கு கோயிலுக்கு போகலாமா? ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே வந்து நம்ம கோயிலில் வந்து விளக்கு பூஜை வைப்பாங்க. ஆனால் நமக்கு வந்து பௌர்ணமிலாம் வந்து விளக்கு பூஜைக்கு போகலனாலும் கும்பாபிஷேகத்துக்கு அன்னைக்கு நடத்துகிற விளக்கு பூஜைக்கு வந்து கண்டிப்பாக வந்து போயிடுவோம். எப்போவுமே வந்து பெரிய விளக்கு கொண்டு போகிறது தான் நம்ம வீட்டில் வந்து வழக்கம். ஆனால் இந்த கோயிலில் விளக்கு பூஜைக்கு வந்து எல்லாருமே சின்ன விளக்கு தான் கொண்டு வருவாங்க. காற்றுக்கு அணைஞ்சிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வருஷம் நம்மளும் கேட்டு வாங்கி சின்ன விளக்கே வந்து எடுத்துகிட்டு போயிருந்தோம். கோயிலுக்கு நம்ம எப்போ போனாலுமே, அதாவது இந்த விளக்கு பூஜை அட்டன் பண்ணும்போதெல்லாம் நம்ம ஃபேமிலி மட்டும் செட்டாக வந்து எடுத்து சாரி கட்டியிருப்போம். கோயிலில் உள்ள மற்றவங்க எல்லாம் வேணுங்கிறவங்கெல்லாம் வந்து வேறு சாரி கட்டியிருப்பாங்க. ஆனால் நம்ம ஃபேமிலியில் அண்ணி அக்கா எல்லாருமே வந்து இந்த சாரி தான் வந்து கட்டியிருப்போம். இன்றைக்கி வந்து 2-3 பேரால் நம்ம ஃபேமிலியிலேருந்து வர முடியல. அண்ட் விளக்கு பூஜை முடிஞ்ச உடனே வந்து இந்த கோயிலில் கும்மி அடிக்கிறது வந்து வழக்கம். நமக்கு வந்து நம்ம மனசில் நடக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் நினச்சிட்டு கும்மி அடித்தோன்னா கண்டிப்பாக நடக்கும்னு சொன்னாங்க. நமக்கு வேண்டியவங்களுக்கு வேண்டியது எல்லாமே வந்து கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி சாமிகிட்ட கும்பிட்டுட்டு அண்ட் காலையில் வந்து கும்பாபிஷேகம் அட்டன் பண்ணிட்டோம். படைக்கு பிந்து பந்திக்கு முந்து அப்படின்னு சொல்லி சும்மாவா சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி இத்தனை வருஷம் வாழ்க்கையில் எனக்கு வந்து பந்தியில் உட்காந்து வெறும் சாம்பார் இன்னைக்கு தான்.